நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். செம்மொழி பயிற்சி மையத்தின் சார்பாக வரவேற்கிறோம். நம்மளை தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. மேற்கொண்டு உங்க நண்பர்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க போற காணொலி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஆசிரியர்களுக்கானது. ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்காக தேர்வுக்கு தயாரிப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கான காணொலியாகத்தான் இது இருக்க போகுது. சரி, முதல்ல நம்ம ஒரு ஆசிரியர் ஆகணும்னா நம்ம அதுக்கு படிப்பதற்கான திட்டங்களை வைக்கணும். அப்ப அரசாங்கம் என்னென்ன தேர்வுகளை எல்லாம் அடுத்தடுத்து வைக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கான திட்டங்களே வைக்க முடியும். அப்ப அந்த அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய ஆண்டு திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு என்ன, நமக்கு பணியிடங்களை மட்டும் பார்க்க போறது இல்லை, ஒவ்வொன்றுக்கும் என்ன தகுதிகள், அதுக்கான பாடத்திட்டம் என்ன, இதெல்லாத்தையும் நம்ம கூடுதலாகத்தான் பார்க்க போறோம். சரி, முதல்ல நம்ம போலாம். முதல் பணியிடமாக நமக்கு இந்த வருஷத்துல என்ன சொல்றாங்கன்னா, இடைநிலை ஆசிரியர் பணியிடம் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல நமக்கு பட்டதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வுக்கான தேர்வு நடைபெற்று இருக்குது. அடுத்ததாக நமக்கு வரக்கூடிய தேர்வுங்கிறது இடைநிலை ஆசிரியருக்கான தேர்வு. சரி, இந்த இடைநிலை ஆசிரியருக்கான தேர்வுல எவ்வளவு பணியிடங்கள் இருக்குன்னா 1766 பணியிடங்கள் இருக்குதா சொல்றாங்க. சரி, இது ஜனவரி மாதத்துல கால்ஃபர் ஆகியிருக்கணும், அதாவது நோட்டிபிகேஷன் அறிவிப்பு வந்திருக்கணும். நமக்கு ஜனவரி கடந்து பிப்ரவரிக்கு வந்துடுச்சு. எப்பவுமே என்னன்னு சொல்லி கேட்டா, ஆசிரியர் தேர்வு வாரியமோ அல்லது மற்ற வாரியங்களோ நமக்கு ஒரு தோராயமான ஆண்டு திட்டத்தை தான் கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர்னு தான் சொல்றாங்க. அதாவது தோராயமான, உங்களுக்கு அக்யூரேட்டா கிடையாது. இது தோராயமான தள்ளி போகலாம், முன்னாடி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்பவுமே என்னன்னா அதுல இருந்து கொஞ்சம் தள்ளி போகலாம். இப்ப அவங்க ஜனவரி அப்படின்னு சொன்னாங்க, ஜனவரி முடிஞ்சு போச்சு, அடுத்து பிப்ரவரி தான். இப்ப பிப்ரவரியில ஒரு வேளை வராமல் போயிடுச்சுன்னா அடுத்து நமக்கு மார்ச்ல எலெக்ஷன் வந்துட போகுது, தேர்தல், மக்களவை தேர்தல் வரப்போகுது. அடுத்து மார்ச் ஏப்ரல் 2 மாதங்கள்ல எந்த ஒரு செயல்பாடுகளும் நடைபெறாது. அப்படிங்கிற போது தள்ளி போகவும் வாய்ப்பு இருக்கும். சரி, முதல்ல நம்ம எவ்வளவு தள்ளி போனாலும் பரவாயில்ல, நமக்கான திட்டத்தை வகுத்துட்டோமா, அதுக்கு தயாராயிட்டோமா தான் நம்ம பார்க்கணும். ஆனா கட்டாயமாக தேர்வுங்கிறது நமக்கு வரதான் போகுது. சரி, அப்ப முதல்ல இடைநிலை ஆசிரியருக்கான பணியிடங்கள் எவ்வளோ, அதுக்கு என்ன படிக்கணும், எப்ப நமக்கு அவங்க தோராயமான மதிப்பீடு சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி 24ல அறிவிப்பு வரும்னு சொன்னாங்க. ஆனா வரல. ஆனா கட்டாயமாக வரும். தேர்வு ஏப்ரல் நடக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருவேளை இந்த பிப்ரவரி மாதத்துலயே அடுத்த வாரத்திலேயே கூட நமக்கு இதுக்கான அறிவிப்பு வரலாம். சரி, இதுல இருக்கக்கூடிய பணியிடங்கள்ங்கிறது 1766. சரி, இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா, முன்னாடி நமக்கு டிடிஎட் முடிச்சவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கிற மாதிரியாக இருந்துச்சு. சரியா? ஆனா இப்பொழுது ஒரு பிஏ பிஎட், எம்ஏ பிஎட், பிஎஸ்சி பிஎட், டிகிரி வித் பிஎட் பண்ணவங்களும் விண்ணப்பிக்கக்கூடிய தகுதி உடையவராக ஆகிறாங்க. சரி, அதுக்கு அவங்க கூடுதலாக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். என்னன்னு, ஒரு டிடிஎட் கேண்டிடேட், அதாவது டிடிஎட் முடிச்ச +2 முடிச்சு டிடிஎட் முடிச்சு தாள் 1 தேர்ச்சி பெற்றவங்களும் அல்லது பிஎட் முடிச்சு தாள் 1 தேர்ச்சி பெற்றவங்களும் இந்த இடைநிலை ஆசிரியருக்கு விண்ணப்பிக்க தகுதியானவங்க. சரி, அதுக்கான சிலபஸ் என்ன, நியமன தேர்வுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, 150 மதிப்பெண்களுக்கு தேர்வு வைக்கப்படுது. இந்த 150 மதிப்பெண்களும் 5 பாடங்களுக்கு 30 பிரிச்சு கொடுக்குறாங்க. தமிழுக்கு 30, ஆங்கிலத்துக்கு 30, கணிதத்துக்கு 30, அறிவியலுக்கு 30, நமக்கு சமூக அறிவியலுக்கு 30 சொல்லிட்டு 15, அதாவது 150 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடக்குது. சரி, இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னா, 1லிருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடப்புத்தகங்கள் தான். அதை தாண்டி வேற எதுவும் வருவதில்லை. இப்ப நமக்கு நிறைய பேர் நம்ம நண்பர்கள் டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருப்பீங்க. பிஎட் முடிச்ச, அது டிடிஎட் முடிச்ச, டெட் பாஸ் பண்ண நண்பர்கள் சில பேர் டிஎன்பிஎஸ்சி படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் இது கூடுதல் உபயோகமாக இருக்கும், கூடுதல் பயனை தருவதாக இருக்கும். அப்போ உங்களுக்கு எளிமையாக ஒரு வேலையை அடைவதற்கான வாய்ப்பாக இது நமக்கு மாறும். இப்போ இடைநிலை ஆசிரியருக்காக இவங்கெல்லாம் இந்த பணியிடங்களுக்கு இவங்கெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன செஞ்சிருக்கணும், டிடிஎட் முடிச்சு டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா பிஎட் முடிச்ச ஒரு கேண்டிடேட் டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணியிருந்தா அவங்க இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்க தகுதியானவங்க. அவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் கூடுதலான வேலை வாய்ப்பு, அதிக மதிப்பெண்ணை பெறுவதற்கான வாய்ப்பாகவும் அது அமையும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். அப்போ நம்ம படிக்க போற பாடங்கிறது ஒண்ணுதான், ஆனா அது பலவித தேர்வுகளுக்கு பயன்படுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்க ஒருத்தர் நம்ம என்ன பண்ண முடியும், இங்க எளிமையாக ஒரு பணி நியமனத்தை, எளிமையாக ஆசிரியர் பணி நியமனத்தை பெற்றிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, அடுத்தது உதவி பேராசிரியர் பணியிடங்கள். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர் பணியிடங்கள், இதுக்கிட்ட நமக்கு 7000 பணியிடங்களுக்கு மேல இருக்குது. அவங்க இது 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு சொன்னாங்க. அதாவது முதல் தவணையாக, முதல் கட்டமாக 4000 பணியிடங்களை நிரப்புறோம், அடுத்தடுத்த ஆண்டுகள்ல மீதி இருக்கக்கூடிய பணிகள் நிரப்புறோம் சொல்லியிருந்தாங்க. அது அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு. அப்ப இந்த ஆண்டு திட்டத்திலையும் நமக்கு என்ன இருக்குன்னா, அந்த 4000 பணியிடங்களுக்கான ஆண்டு திட்டத்தில் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. எப்ப வருது அப்படின்னு சொல்லி கேட்டா, பிப்ரவரி 24, அதாவது 2024 பிப்ரவரியில அதுக்கான அறிவிப்பு வெளியாவதாகவும்
ஜூன் 2024 அதுக்கான தேர்வு நடைபெறுவதாகவும் நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இதுக்கு என்ன தகுதியெல்லாம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்க வந்து ஒரு பிஜி முடிச்சிருக்கணும். கூடுதலாக 3 தகுதிகளில் ஏதேனும் ஒன்று நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தேசிய அளவிலான விரிவுரையாளர் தகுதி தேர்வை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இல்லைன்னா செட்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், மாநில அளவில் நடத்தக்கூடிய விரிவுரையாளருக்கான தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இல்லைன்னா அவங்க வந்து பிஹெச்டி முடிச்சவராக இருக்க வேண்டும். இந்த 3ல் ஏதேனும் ஒரு தகுதியை பெற்றிருந்தாலே அவங்க என்ன ஆகுனா உதவி பேராசிரியர் பணியிடத்துக்காக அவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இதுக்கான பாடத்திட்டம்லாம் விட்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, இதுக்கான பாடத்திட்டம் இன்னும் வெளியாகலை. ஏன்னா அதுக்காகத்தான் அவங்க இன்னும் அந்த டைம் எடுத்துக்கிறாங்கன்னு தோணுது. ஆனா கண்டிப்பாக நம்ம இந்த 4000 பணியிடங்களுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும். இந்த எல்லா பணியிடங்களும் இந்த பிப்ரவரி மாதத்துக்குள் வந்தாதான். ஏன்னா மார்ச் மாதங்கள் நமக்கு தேர்தல் நடைமுறைகள் வந்து இருக்கிறதுனால நமக்கு என்னவாகாது, அறிவிப்புகள் எதையும் வெளியிட முடியாத அரசாங்கம். சரி, அப்ப நமக்கு அடுத்தது இந்த 4000 பணியிடங்கள் பிப்ரவரி 24 வந்து நமக்கு அறிவிப்பு வெளியாகி ஜூன் 24 நடப்பதாக தோராயமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ஒரு பிஜி முடிச்சு பிஜியோட நெட்டோ அல்லது செட்டோ அல்லது பிஹெச்டியோ முடிச்ச ஒரு நபர்கள் என்ன பண்ணலாம்னா உதவி பேராசிரியருக்கான அந்த தகுதி தேர்வுக்கு, அதை உதவி பேராசிரியர் நியமன தேர்வுக்கு நம்ம தயாராகலாம். சரி, இதுக்கான ஸ்கீம்ஸ் என்ன, எப்படி அந்த செலெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்கவுங்க பாடத்துல 2 தாள்களாக பிரிக்கப்படுறாங்க. 2 தாள்களாக பிரிச்சு முதல் தாளில் பார்ட் ஏ பார்ட் பி, அதாவது பகுதி 1 பகுதி 2. அந்த பகுதி 1 50 மதிப்பெண்களுக்கு கொள்குறி வகை அப்ஜெக்டிவ், அதாவது 4 விடைகளை கொடுத்து ஒன்றை தேர்ந்தெடுப்பது போல இருக்கும். அடுத்து பார்ட் பில டிஸ்கிரிப்டிவ், அதாவது விளக்க முறையில் எழுதக்கூடிய வகையில ஒரு வினாக்கள் கொடுப்பாங்க. 8 கொடுத்து 5 எழுத சொல்வதாக சொல்றாங்க. அதே மாதிரி தாள் 2ல அதுவும் அவங்களுடைய பாடமே தான். இப்ப தமிழ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா தாள் 1 தமிழ் தான், தாள் 2 தமிழ் தான். அங்கேயும் என்ன பண்றாங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த பார்ட் ஏ அப்படிங்கிறது அங்கேயும் 50 மதிப்பெண்களுக்கு கொள்குறி வகையிலையும், அதாவது 4 விடைகளை கொடுத்து ஒன்று தேர்ந்தெடுப்பது மூலமா. அடுத்த பகுதி 2ல அங்க டிஸ்கிரிப்டிவ், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 200 மதிப்பெண்களுக்கு 100 மதிப்பெண் 1 மதிப்பெண்களாகவும் 100 மதிப்பெண் எழுத்து முறையில 10 மதிப்பெண்களாக, ஒரு வினாவுக்கு 10 மதிப்பெண்களாக 100 மதிப்பெண்களாகவும் பிரிச்சு சொல்றாங்க. இப்படியான முறையில தேர்வுகள் நடக்கும் அப்படின்னு நமக்கு உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததாக ஆசிரியர் தகுதி தேர்வு. இது வந்து நமக்கு பணியிடங்கள் கிடையாது, இது வெறும் தகுதி தேர்வு தான். இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு தகுதி தேர்வு அடிப்படையில் நமக்கு நியமனமே நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ நமக்கு தகுதி தேர்வுங்கிறது அது வெறும் தகுதி மட்டும்தான், அதுக்கு நியமனம் கிடையாது. அதுக்கு தனியான தேர்வு தான் நம்ம இடைநிலை ஆசிரியர் தேர்வு பார்த்தோம். இன்னைக்கு பிப்ரவரி 4 அன்னைக்கு நமக்கு பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுங்கிறது உங்களுக்கு ஏப்ரல் 2024 அறிவிப்பு வெளியாகி ஜூலை 24 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுல நீங்க வந்து ஒருவேளை இடைநிலை ஆசிரியருக்கு நம்ம விண்ணப்பிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க ஒருத்தர் டெட் பாஸ் பண்ணாம இருக்கிறீங்க, இந்த அறிவிப்பு தள்ளி போகுது அப்படின்னா நீங்க இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கணும். இப்ப இதுக்கான சிலபஸ் என்னன்னா, இதுக்கும் 6 to 10 வரை கூடிய புத்தகங்கள் தான். நமக்கு தாள் 1 தாள் 2. தாள் 1க்கு எல்லா பாடங்களையும் படிக்கணும், தமிழ் ஆங்கிலம் சமூக அறிவியல் அறிவியல் எல்லாத்தையும் படிக்கணும். தாள் 2க்கு அப்படி இல்லை. தாள் 2க்கு கலைப்பிரிவு அறிவியல் பிரிவு 2ஆ பிரிச்சுக்கிறாங்க. கலைப்பிரிவுக்காரங்க அதாவது தமிழ் இங்கிலீஷு அப்புறம் ஹிஸ்டரி அந்த மாதிரியான பாடப்பிரிவுகளை சேர்ந்தவங்கலாம் தமிழ் ஆங்கிலம் சமூக அறிவியல் உளவியல் அது படித்தா போதுமானது. அதுலேயே வந்து அறிவியல் பிரிவுக்காரங்க அவங்க தமிழ் ஆங்கிலம் காமனாக இருக்கும், அவங்க கூடுதலாக அறிவியலையும் கணிதத்தையும் கூடுதலாக படிக்க வேண்டியிருக்கும், அவங்க அப்படியாக படிக்கணும். அப்போ அந்த தாள் 2 அப்படிங்கிறது தாள் 1 தாள் 2 ஆசிரியர் தகுதி தேர்வுங்கிறது இந்த தேதியில நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது நியமனத்துக்கான தேர்வு கிடையாது, தகுதி தேர்வுனால அதை நடத்துவதற்கு அரசாங்கத்துக்கு எந்த ஒரு சிரமமும் கிடையாது. அப்போ நீங்க ஒருவேளை இந்த பணியிடங்கள் அறிவிப்பு தள்ளி போச்சுன்னா நீங்க இங்க தாள் 1 பாஸ் பண்ணி வச்சுட்டா கூட உங்களுக்கு இந்த தேர்வுல போட்டி போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயம் இந்த உதவி பேராசிரியருக்கு நம்ம ஒன்று சொல்ல மறந்துட்டோம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துல செட் எக்ஸாம் நடத்துறதுக்கான செயல்பாடுகளை தொடங்கி இருக்காங்க. அப்போ இந்த உதவி பேராசிரியர் பணியிடம் இதுவரையும் இன்னும் நமக்கு கால்ஃபர் ஆகல. அப்போ இதுக்கு போட்டி போடணும்னு நினைக்கிறவங்க செட் எக்ஸாம் எழுதி கூட என்ன பண்ணிட முடியும், இந்த தேர்வில் உடனடியாக நம்ம கலந்துக்க முடியும். அப்போ நீங்க தொடர்ச்சியாக திட்டமிட்டு படித்து கொண்டே இருந்தா ஏதேனும் ஒரு வகையில உங்களுக்கு தகுந்த தகுதிக்கு தக்கவாறு ஒரு வேலைக்கு ஒரு ஆசிரியர் பணி நியமனத்துக்கு நீங்க தகுதியானவராக மாறிட முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ இதுக்கான பாடத்திட்டங்கள்லாம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு
டிஸ்கிரிப்ஷன்ல கீழே ஒவ்வொன்றுக்குமான பாடத்திட்டம் நம்ம உள்ள லிங்க்ல கொடுத்துருப்போம். நீங்க உள்ள போய் நீங்க அதை தரவிறக்கம் செய்து அதன் அடிப்படையில் நீங்க படிச்சுக்கலாம். இப்போ தகுதி தேர்வுக்கு நீங்க சிலபஸ் வச்சுலாம் ஒன்றும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. 6 டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறவங்க என்ன படிப்பாங்களோ அதை படிச்சா போதுமானது. 6 முதல் 10ஆம் வகுப்பு இருக்கக்கூடிய பாட புத்தகங்கள் தான். அதை தாண்டி உங்களுக்கு சிலபஸ்ங்கிறது ஒன்று தனியாக நீ உட்காந்து படிக்க தேவையில்லை. அந்த புத்தகங்களை தாண்டி வினாக்கள் வராது. சரி, அடுத்தது முதுகலை ஆசிரியருக்கான தேர்வு. இந்த முதுகலை ஆசிரியருக்கான தேர்வுக்கு தான் நிறைய நண்பர்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா நமக்கு பக்கமாக ஒரு தேர்வை வைத்து ஆசிரியர் நியமனம் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டா அது பிஜிடிஆர்பி தான், முதுகலை ஆசிரியருக்கான தேர்வு தான். ஆனா அதுக்காக நமக்கு அவங்க தோராயமா கொடுத்துருக்கூடிய பணியிடங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சல். 200 ஒட்டுமொத்தமாகவே எல்லா பாடங்களுக்கும் சேர்த்து 200ங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா நமக்கு பின்னாடி போக போக இதனுடைய அந்த நம்பருங்கிறது மாறும். 200ங்கிறது 1000 கூட மாறலாம். ஏன்னா உங்களுக்கு இது எப்போ வருதுன்னா மே 24 அறிவிப்பு வெளியாகுது, ஆகஸ்ட் 24 தேர்வு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு போகிற போது நிறைய அரசு ஊழியர்கள் வந்து ஆசிரியர்கள் பணி ஓய்வு பெறுவாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் பதவி உயர்வு செல்வாங்க. அப்போ அந்த பணியிடங்கள்லாம் உங்களுக்கு கூடுதலாக மாறும். 200ங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடியதான். எப்பவுமே ஒரு தோராயமான ஆண்டு திட்டத்தில் ஒரு நம்பர் இருக்கும். அது அறிவிப்பு வெளியாகிற போது ஒரு நம்பராக மாறும். அதே சமயத்தில் பணி நியமனம் நடக்கிற போது ஒரு நம்பராக மாறும். இப்போ இங்கே நமக்கு 1766 இருக்குன்னா இது அறிவிப்பு வெளியாகிற போது 2000 இருக்கலாம். அப்பாயின்மெண்ட் நடக்கிற போது 4000 கூட இருக்கலாம். அது அப்போதைய நிலைக்கு தக்கவாறு அவங்க முடிவெடுத்துக்குவாங்க. அப்போ நம்ம உழைப்பை நம்ம சரியாக போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். சரி, இங்கே 200 பணியிடங்கள் தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் நம்ம தயாராகிட்டுருப்பாங்க, அவங்க பாட வாரியாக தயாராகிட்டு இருந்தாலும் கூட நீங்கள் இந்த தேர்வுக்கு தனியாக படிக்க போகிறதில்ல, இதுக்கு தனியாக படிக்க போகல, எல்லாத்துக்கும் ஒன்றா தான் படிக்க போகிறீங்க. அப்போ படிக்கிறத மட்டும் இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்துங்க. அடுத்தது இது கொஞ்சம் புதுமையானது, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. முதலமைச்சர் ஆராய்ச்சி உதவித்தொகை தேர்வு, CMRF அப்படின்னு சொல்லக்கூடிய சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று. சரி, இது யாருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம நெட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு தெரியும். நெட்டு வித் JRFன்னு சொல்லுவோம், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு ஒன்று பார்ப்போம். அதை அடிப்படையாக கொண்டு நம்ம தமிழக அரசாங்கம் ஒரு ஆராய்ச்சி உதவித்தொகை கொடுக்குது. PhD படிக்கக்கூடியவங்க, முனைவர் பட்டத்தை நோக்கி படித்து கொண்டிருக்கக்கூடிய ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்களுக்கான ஆராய்ச்சி உதவித்தொகையாக மாதந்தோறும் 75,000 ரூபாய் வழங்குறாங்க. மாதந்தோறும் அவங்க PhD முடிக்கிற வரையும் ஒரு 3 ஆண்டுகள்னா 3 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 75,000 ரூபாய் நமக்கு கொடுக்குறாங்க. சரி, அதுக்கு எத்தனை பேருக்கு கொடுக்குறாங்கன்னா 120 பேருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. பாட வாரியாக பிரித்து கொடுக்குறாங்க. இதுலேயும் எப்படி கொடுக்குறாங்கன்னா ஆர்ட்ஸுக்கு 60, சயின்ஸுக்கு 60. ஆர்ட்ஸ்னா நமக்கு தமிழ், இங்கிலீஷு, பொலிட்டிக்கல் சயின்ஸு, எக்கனாமிக்ஸ் அது எல்லாமே இருக்குது. அதில் பிரிக்கிறாங்க. லிட்ரேச்சருக்கு மட்டும் 10 அப்படின்னு ஒவ்வொன்றாக பிரிக்கிறாங்க. பிரித்து 120 பேருக்கு முதலமைச்சர் ஆராய்ச்சி உதவித்தொகைங்கிறது கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கான தேர்வு எப்போ நடக்குதுன்னா ஜூன் 2024 அறிவிப்பு வெளியாகி செப்டம்பர் 2024 இதுக்கான தேர்வு நடப்பதாக சொல்றாங்க. இப்போ இந்த தேர்வுக்கும் எலெக்ஷனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுவும் அந்த சொன்ன டேட்ல நடக்கும். மற்றதெல்லாம் தான் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அப்போ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுக்கான சிலபஸும் நம்ம ஒவ்வொரு பாட வாரியாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் தரவிறக்கம் செய்து கொண்டு படிக்கலாம். இதுக்கான மெத்தட் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டால் இதுக்கான செலெக்ஷன் மெத்தட்னு சொல்லி கேட்டால் 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடக்குது. 40 மதிப்பெண்கள் இந்த உதவி பேராசிரியர் தேர்வு நடந்தது மாதிரியே தான் இதுவும். 40 மதிப்பெண்கள் கொள்குறி வகை வினாக்களாக, அதாவது 1 மதிப்பெண் வினாக்களாகவும், மீதி இருக்கக்கூடிய 60 மதிப்பெண்கள் 10 மதிப்பெண் வினாக்களாகவும் நமக்கு கொடுக்குறாங்க. அதுவும் ஒரே நாளில் அந்த தேர்வு நடந்து முடிஞ்சிருது. அந்த 40 மதிப்பெண்களுக்கு 30 மதிப்பெண் அவங்க பாடத்திலையும் 10 மதிப்பெண் பொது அறிவாகவும் அமையுது. அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்தவாறு PhD படிக்கக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப உபயோகரமாக இருக்கும். நீங்கள் அதை தொடர்ச்சியாக இதை செஞ்சீங்கன்னா எளிமையாக மதிப்பெண் பெற்றுவிட முடியும். இதில் உங்களுக்கு மாதந்தோறும் உங்களுக்கு 75,000 ரூபாய் சம்பளத்தை காட்டிலும் கூடுதலாக உதவித்தொகை வழங்கப்படுது. இந்த திட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு திறனுள்ள மாணவர்கள், திறனுள்ள நண்பர்கள்லாம் அதில் தேர்ச்சி பெற வேண்டும்னு கேட்டுக்கிறோம். அடுத்ததாக SCRT மாநில கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த பேராசிரியர் பணியிடங்களுக்கு ஒரு 139 பணியிடங்கள் இருக்குது. அதுக்கான அறிவிப்பு செப்டம்பர் 24 வெளியாகி டிசம்பர் 2024 அதுக்கான தேர்வு நடப்பதாக சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் இதுக்கான தகுதி என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டால் நீங்கள் ஒரு PG வித்து ஒரு M.Ed முடிச்சிருக்கணும். M.Ed B.Edக்கு அடுத்த லெவல் M.Ed. அந்த M.Ed முடிச்சிருந்தா நீங்கள் இந்த பேராசிரியர் பணியிடங்களுக்காக விண்ணப்பிக்கலாம். அதில் ஒரு 139 பணியிடங்கள் இருப்பதாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சட்டக்கல்லூரியில் இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர் பணியிடங்கள். அதுக்கு சட்டம் படித்தவர்கள் தான் அதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அவங்க அவங்களுக்கான போஸ்ட் ஒரு 56 பணியிடங்கள் சொல்லியிருக்காங்க. இது நவம்பர் 2024 வெளியாகி 2025 பிப்ரவரியில் தேர்வு நடப்பதாக சொல்லியிருக்காங்க. இப்படியாக ஒரு அரசாங்கம் ஒரு தோராயமான ஆண்டு திட்டத்தை நமக்கு கொடுத்துருக்கு. இந்த ஆண்டு திட்டத்தின் அடிப்படையில் நம்ம தயார் ஆனோம் அப்படின்னா
எளிமையாக இந்த ஆண்டுக்குள்ளார நம்மளும் ஒரு அரசு பள்ளியிலையோ அல்லது அரசு கல்லூரிகள்லையோ ஆசிரியராக பணியமர்த்தப்பட கூடுதலான வாய்ப்பு இருக்குது. அரசினுடைய ஆண்டு திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய திட்டத்தை நம்ம வகுத்து கொள்ள வேண்டும். இப்போ இவங்க இந்தந்த மாதங்கள்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாம போகலாம், அதாவது தள்ளி போகலாமே தவிர இந்த தேர்வே நடக்காமலாம் போகாது. உங்களுக்கு இங்க ஜனவரின்னு சொன்னாங்க, ஜனவரியில் கால்ஃபர் வரல, பிப்ரவரிக்கு போகலாம். பிப்ரவரிக்கு போச்சுன்னா அடுத்தது இங்கே ஒரு மாசம் தள்ளி போகும், அவ்வளவுதான். ஒருவேளை பிப்ரவரியில் வரல, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இது மேவுக்கு போகும். ஆனா இந்த அறிவிப்புங்கிறது கட்டாயமாக இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த பட்டதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வுக்கே நமக்கு ஒரு ஆண்டு கழிச்சு தான் அந்த அறிவிப்பே வெளியாச்சு. அறிவிப்புலாம் இல்லைங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தேர்வு நடந்துட்டு இருக்குது. இன்னும் 2 மாதங்கள்ல அவங்க பணி நியமனமே பெற போறாங்க. அப்போ இதுக்கு தகுந்தவாறு உங்களுக்கான வாய்ப்புகள் நீங்க ஏற்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன். இப்ப இங்க இடைநிலை ஆசிரியர் தள்ளி போச்சுன்னா ஆசை தகுதி தேர்வுக்கு நீங்க தயாராகிடணும். ஏன்னா அங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு ஒன்றும் ஓப்பன் ஆக போகுது. டிஎன்பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கக்கூடிய பிஎட் படிச்சவங்க கூடுதலான வேலை வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஆசிரியர் நியமனத்துல. அதனால நீங்க எல்லாரும் இந்த ஆண்டுக்குள்ளார ஆசிரியராக பணியமர்த்தப்பட வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கான வீடியோஸ் இப்போ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தனி வீடியோலாம் நம்ம போடல. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாட வாரியாக, வகுப்பு வாரியாக, பாட வாரியாக நம்ம இந்த சேனலுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவை போட்டுட்டு இருக்கோம். அந்த வீடியோவையும் அந்த வீடியோவுக்கு கீழே தலைப்பு நீங்க டச் பண்ணீங்கன்னா அது டிஸ்கிரிப்ஷன் தான் தலைப்பு. அந்த தலைப்பை டச் பண்ணீங்கன்னா கீழே ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் அந்தந்த பாடங்கள் குறித்த குறிப்புரைகள் இருக்கும். ஒருவேளை என்கிட்ட புத்தகம் இல்லை அப்படிங்கிறவங்க அந்த குறிப்புரைகள் எடுத்து படிக்கணும். குறிப்புரையில் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க, அதில் வந்து நோட் பண்ணிக்கோங்க, அந்த பாடங்களை கவனிங்க. அது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். ஏன்னா நம்ம கடைசி நேரத்தில் எல்லா புத்தகங்களையும் திருப்ப முடியாது. அந்த குறிப்புரைகள் தான் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். அந்த குறிப்புரை எடுத்துக்கிட்டு கூடுதல் நோட்ஸ் உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் அந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதை வச்சு படிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இதை தொடர்ச்சியாக நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆண்டுக்குள்ளார நீங்கள் ஒரு அரசு பணியாளராக மாறுவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. இந்த எல்லா தேர்வுகளுக்குமான பாடத்திட்டங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே நம்ம வந்து பிடிஎஃப் வடிவில் கொடுத்துருப்போம். நீங்கள் போய் அதை தரவிறக்கம் செய்து கொண்டு அதன் அடிப்படையில் நீங்கள் தயாராகலாம். உதவி பேராசிரியருக்கு மட்டும் நம்ம பாடத்திட்டம் இல்லை, ஏன்னா அதுக்கு இன்னும் அறிவிப்பு வெளியாகலை. இதான் முதல் முறையாக தேர்வு நடத்துறாங்கனால அதுக்கான பாடத்திட்டம் இல்லை. மற்ற எல்லாத்துக்கும் பாடத்திட்டம்ங்கிறது இருக்குது. நீங்கள் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போய் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு நீங்கள் பாடத்திட்ட தரவிறக்கம் செய்தெல்லாம் பார்க்க தேவையில்லை. புத்தகங்களே போதுமானது, பாட புத்தகங்களே போதுமானது. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.